தம்பி இங்க நீ ஜெயிச்சு அவன் ஜெயிச்சு இவன் ஜெயிச்சு எவன் ஜெயிச்சும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நான் ஜெயிக்கணும். இன்னைக்கான மேட்ச் ஜிடி vs சிஎஸ்கேக்கு தான் நடந்துச்சு. சிஎஸ்கேக்கு இது ரொம்பவே முக்கியமான மேட்ச். பிகாஸ் இந்த மேட்ச் வின் பண்ணாதான் பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆக முடியுங்கிற ஒரு கண்டிஷன்ல இருக்கு. ஆனா சிஎஸ்கே இந்த மேட்சை வழக்கம் போல சொதப்பி விட்டானுங்க போங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனை வந்த சாய் சுதர்சனும் சுபன் கில்லும் அடிச்ச அடியிலே தெரிஞ்சு போச்சு மேட்சோட கண்டிஷன் என்னங்கிறது. பிகாஸ் அடிச்ச ஒன்னொன்னு அந்த மாதிரி அடிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸ்கோரும் எங்கேயோ போயிருச்சு. இதை சேஸ் பண்றதுக்கு வந்து சிஎஸ்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனும் டக்குன்னு அவுட் ஆகிட்டு தான் போய்கிட்டே இருந்தாங்க தவிர யாருமே ஸ்ட்ரைக்ல நிக்கல. இந்த டிஎஸ்பி சிராஜ் பையா எங்கிருந்து வந்தானே தெரியல. மேட்சை முடிச்சு விட்டான். நம்ம ஆறுச்சாமி தான் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு அவரோட விண்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் 6-4 போட்டு தாக்குனாரு. பட் இவ்வளோ அடிச்சு என்ன பிரயோஜனம்? வழக்கம் போல தோத்தது மட்டும் இல்லாம குவாலிஃபையும் ஆகல. ஐயா இருக்கும்போது பிளே ஆஃப் என்ன ஃபைனலே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் சுற்றிக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஐயா போனதுக்கப்புறம் ஃபைனல் என்ன பிளே ஆஃப் கூட எட்டி பார்க்க முடியாதுங்கிற ரேஞ்ச் வந்து சிஎஸ்கேக்கும் சரி சிஎஸ்கே ஃபேன்ஸும் சரி சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. ஸோ அடுத்த வருஷம் பார்த்துக்கலாங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இனிமேல் அடுத்த வருஷம் தான் கம்பேக் என்னங்கிறத பார்க்கணும். ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.